ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வேலை கிடைக்கல, லேட்டாக போனதுனால வேலை கிடைக்கல. ஏன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் பைக் எடுத்துகிட்டு போகலையா, பைக் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. பைக் இங்கே தாங்க இருக்குது. ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரெகுலராக போகிற இடத்துக்கு போனோம் அப்படின்னோம்னா பைக் எடுத்துகிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரலாம். இதே வந்து ஒரு ஆக்டிங் டியூட்டி கேட்டுக்கிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல பைக்கு நுப்பாட்ட வசதி இருக்கா, பைக்கு நுப்பாட்ட முடியுமா, நுப்பாட்ட முடியாதா அப்படின்னா அப்போ நடந்து தான் போகணும். அந்த ஒரு ரீசன் தான். மற்றபடி இங்கே பாருங்கள், காலையில் போய் எவ்வளோ துணி துவைச்சிருக்கேன்னு. இங்கே ஃபுல்லாக இது ஃபுல்லாக துணி. இப்போ ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, அவங்கள ரிசீவ் பண்ண போகணும். முடிச்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பேர், ராசி, நட்சத்திரம், இந்த 3 விஷயங்களை சொல்லுங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி, நான் கோயிலுக்கு போகிறேன். தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான், ஒரு 4 இடத்துல மட்டும்தான் முருகருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டிக்கிறது. அதே மாதிரி நான் இப்போ போகிற கோயில் என்னென்னா குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மலை கோயில் அப்படின்ட்டு திருப்பூரில் பக்கத்தில் சோமனூர்கிட்ட இருக்குது. மங்கலத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் அந்த கோயிலுக்கு இப்போ போகிறேன். குரு பயிற்சியில் இன்றைக்கி தர்ணீஸ் பேர்லையும் தியா பேர்லையும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றதுக்காக போகிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். ஒருத்தவங்க கெஸ்ட்டு வர்றாங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போகணும். குழந்தை இல்லைன்னா கமெண்டில் நட்சத்திரம், பேர், ராசி அதை மட்டும் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கும் சேர்த்து நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான், ஓகேங்களா? அர்ச்சனை பண்ணிவிட்டு முடிஞ்சால் உங்கள் அட்ரஸும் கீழே கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து கொரியர் கூட அனுப்பிச்சி வைக்கிறேன். அர்ச்சனை பண்ண அந்த இது குழந்தை வேலாயுத சுவாமி கோயிலுக்கு போகிறேன், மலை கோயில். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா வீரா படத்தில் வரும்ல, ரஜினி படம் வீரா அப்படிங்கிற படத்தில் மலை கோயில் வாசலை அப்படின்ட்டு ஒரு சாங் வரும் தெரியுமா? அதில் முத்துன்னு கீழே எழுதி அந்த விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அப்படி தான் சொன்னான் என் ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அந்த கோயிலில் தான் அந்த படம் எடுத்தாங்களாம், வீரா அந்த பாட்டு, ஓகேங்களா? மலை கோயில் வாசலை அந்த பாட்டு. ஸோ காப்பிரைட் வந்துடும்னு நினைக்கிறேன் இது நான் சொன்னதுனால. பரவாயில்ல, சிறப்பாக பக்காவாக செலிப்ரேஷன் பண்ணுவோம் குரு பயிற்சியை. ஓகே, பாய், see you. நான் கெஸ்ட்டை கூப்பிட போகணும். ஃபஸ்ட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட போகணும், அப்புறம் டீ வாங்க போகணும், டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரணும். வர்றவங்கள ரிசீவ் பண்ண போகணும். ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பத்திரமா அனுப்பிச்சி வைக்கணும். அனுப்பிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு தியா தர்ணீஸ் பேரில் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும், வந்து சமைக்கணும். இன்றைக்கி இதுதான் என்னோடய வேலை. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேர்லையும் நான் அர்ச்சனை பண்ணுறேன், ஓகேங்களா? ராசி, நட்சத்திரம், பேர், இந்த 3 விஷயங்களை மட்டும். அதாவது அந்த கோயிலில் எப்படி பண்ணுவாங்கன்னா புருஷ முண்டாட்டி பேர், 2 பேரும், ஓகேங்களா? ரொம்பவுமே உங்களுக்கு கமெண்ட்லேயே இல்லை, டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. அவ்வளோ பேர் கால் பண்ணால் தாங்க மாட்டேன். ஓகே, காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை வாங்கியாந்து வச்சது இருக்குது. தோசை இன்னும் சாப்பிடலை. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தது தான் அவ்வளோ அப்படியே வேர்த்து கொட்டுது. துணியெல்லாம் மடித்து வைக்கணும், மடித்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா போகணும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டிலே ரொம்ப 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 குறைவான கோயில்கள், அதில் இது குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை வேலாயுத சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா உடனே குழந்தை பிறக்கும், ஓகேங்களா? உடனே கிடையாது, 10 மாதம் கழிச்சு. சும்மா காமெடிக்காக சொன்னேன். பி சீரியஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு உங்கள் அட்ரஸுக்கு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகே, பாய். நம்ம பைக் இங்கே தாங்க இருக்குது. திரும்ப கமெண்ட் பண்ணாதீங்க, பைக் எங்கே அப்படின்ட்டுலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சில இடத்துக்கு வேலைக்கு போகையில் பைக் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ரெகுலராக போகிற இடத்துக்கு போகையில் பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஆக்டிங் டியூட்டி மாற்ற போகையில் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னே தெரியாது. நடந்து போயிட்டு தான் நடந்து வரணும். ஓகே, பாய், லவ் யூ.